நாகை மாவட்டத்தில் அதிகாலை முதலே சூறைக்காற்றுடன் மழை பெய்து வருகிறது. இது தொடர்பான தகவல்களை செய்தியாளர் சகாதேவனிடம் கேட்கலாம். சகாதேவன், நாகை மாவட்டத்தில் பரவலாகவே எல்லா இடங்களிலும் மழை இருக்கா? எந்தெந்த பகுதிகளில் மழையின் அளவு எப்படி இருக்கு? நாகப்பட்டினம் மாவட்டத்துல சுமார் காலையில 5:30 மணில இருந்து தொடர்ச்சியா கனமழையும் மிதமான மழையும் விட்டு விட்டு பெய்து வருதுன்னே சொல்லலாம். குறிப்பா தற்போது வரை அந்த சூறை காற்றுடன் இருக்கக்கூடிய அந்த கனமழையானது பெய்து வருகிறது. குறிப்பாக நாகப்பட்டினம், நாகூர், கீழ்வேலூர், இதே போல சிக்கல், புறவச்சேரி, மஞ்சக்கொல்லை, அதே போல திருமருகல் சுற்றுவட்டார பகுதிகளில் நடுக்கடை, திட்டச்சேரி, திருப்புகலூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் சூறைக்காற்றுடன் கனமழையானது பெய்து வருகிறது. மேலும் மிதமான மழையும் பெய்து வருவார். அதிகாலை முதல் முகப்பு விளக்கை எரிய விட்டபடியே வாகனங்கள் சாலையில் செல்லக்கூடியதை நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த சூழ்நிலையில் தொடர்ச்சியாக நாகப்பட்டினம் மாவட்டத்தில் கடந்த ஒரு வார காலமாக அந்த கோடை வெயிலுடைய தாக்கம் மிக அதிகமாக இருந்தது. அதனைத் தொடர்ந்து தற்போது பெய்திருக்கக்கூடிய அந்த மழையானது பொதுமக்களுக்கு ஒரு மகிழ்ச்சியையும் ஒரு குளிர்ச்சியான ஒரு அனுபவத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறது. அதே போல ஏற்கனவே சம்பா அறுவடையை முடித்துவிட்டு ஊடு பயிர்களாக உளுந்து, பருத்தி உள்ளிட்ட விவசாயத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு இந்த கனமழையானது ஒரு கூடுதல் ஒரு பலத்தை கொடுத்திருக்கிறது. ஏனென்றால் வறட்சியில் அந்த பருத்தி உண்டான விவசாய பாதிப்பு ஏற்படும் என விவசாயிகள் தெரிவித்த நிலையில் இந்த மழை பருத்தியினுடைய அதிக மகசூல் கிடைப்பதற்கு தங்களுக்கு கை கொடுக்கும் என்றும் தெரிவித்திருக்கிறார்கள். தொடர்ச்சியாக கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்திற்கு மேலாக நாகப்பட்டினத்துல பல்வேறு பகுதியில இந்த கனமழை மற்றும் மிதமான மழை விட்டு விட்டு பெய்து வருகிறது. இருந்த போதிலும் அலுவலகத்திற்கு, பள்ளிக்கு செல்லக்கூடிய குழந்தைகள் பாதிப்பார்களா என ஒரு தொடர்ச்சியாக அந்த மழை பெய்தால் அடுத்தபடியே அதனை பற்றி தெரியும். தொடர்ச்சியாக இந்த பாலையூர் பகுதிகளும் கிழக்கு கடற்கரை சாலையிலும் வாகனங்களானது முகப்பு விளக்கை எரிய விட்டபடி ஊர்ந்து செல்கின்றன. விவரங்களுக்கு நன்றி சகாதேவன். இந்த டப்பா உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.